கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினால் நம்புகிறேன். இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைகளை வணங்கி இந்த வசனத்திற்கு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வாய்க்கு கொடுத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தின் மூலம் ஜனங்களோடு பேசுகிறார் ஆண்டவரே. அப்பா, எந்த தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த தாகத்தை ஆண்டவரே நீங்க தீர்ப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. இதன் மூலம் ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டுங்க தாவி. அப்போ அவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயங்களை கிரியை செய்யட்டுங்க தாவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. நான் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் இந்த திருமலை ராஜபுரத்தை அழிக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, நான் இந்த இளந்தமையை அழிக்காதபடிக்கு, நான் இந்த 7ஆம் கட்டளையை அழிக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, நான் வடகரையை அழிக்காதபடிக்கு, நான் நடுவக்கரையை அழிக்காதபடிக்கு, நான் இந்த பவுண்டரிகபுரத்தை அழிக்காதபடிக்கு, நான் இந்த மாங்காடை அழிக்காதபடிக்கு. வேற என்ன ஊருக்கு? இவர் என்ன ஊர்ல இருந்தா வரீங்க நீங்க? மேல திருமலை ராஜபுரத்திலிருந்து அழிக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, திருநாகேஸ்வரத்தை அழிக்காதபடிக்கு. வாசிங்க. எங்க நிக்கணுமா? எங்க நிக்கணுமா? வீட்டு கொல்லப்புறத்தில் நிக்க சொல்றாரா? எங்க நிக்கணுமா ஐயா? எங்க நிக்கணும் சரவண ஐயா? திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. திறப்புனா என்ன? வீட்டு வாசல்ல நிற்க வேண்டும். சபத்தில் ஆலயத்தின் வாசல்ல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரை அழிக்காதபடிக்கு? இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. நாம் வாலிபர்கள் நாம் வைத்திருக்கிறோம். எதற்காக வைத்திருக்கிறோம்? இந்த வாலிபர்கள் நாம் அழிந்து போகாதபடிக்கு. இந்த வாலிபர்கள் நாம் ஆபாச படங்களுக்கும் போதை பொருளுக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் எங்க உட்கார்ந்துருக்காங்க? இந்த மதுவங்கரையில உட்கார்ந்துகிட்டு ஊட்டி அடிச்சுக்கிட்டு போற வரவங்களெல்லாம் வந்தெடுத்து நிற்கிறார். அந்த வாலிபர்கள் என்ன செய்யணும்? இந்த வாலிபர்களுக்காக என்ன செய்றீங்க? திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன் எடுத்தா வைக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு சிறுபிள்ளைகளுக்கு அநேகருக்கு என்னதான் கண் புற்றுநோய் வருகிறதாம். அதை செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே என்ன செய்யறாங்களாம்? மொபைல் பார்த்து கொண்டே இருக்கிறவர்களாம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்த வாலிபர்களை அழிக்காதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மேரியம்மா, மேரியம்மா எங்க நிக்கலாம்? திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாசத்திற்கு கூட்டா வரதில்ல. எப்படி திறப்பிலே நிற்க முடியும்? வீட்டுல உட்காந்து இந்த கரையை தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஊருக்கு அதை பேசுறது நியாயத்தை பேசிட்டு இருக்கிறோம். திருப்பில நிகழ நிற்க முடியவில்லை. என் பிள்ளை ரசிக்கப்படல பிரதர், என் பிள்ளை குடிக்கிறார் பிரதர், என் பிள்ளை சினிமா பார்க்கிற பிரதர் சொல்லுகிறாயே. திறப்பிலே நிற்கிறோமா? உன் பிள்ளைகள் திறப்பிலே, உன் பிள்ளைகள் ரசிக்கப்படுவதற்கு திறப்பிலே நிற்கிறாயா? உன் ஜனங்கள் அழியாதபடிக்கு, இந்த தேசம் அழியாதபடி காக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாச ஜபத்துக்கு வரதில்லை, காத்திருப்பு கூட்டத்துக்கு வரதில்லை, ஆராதனைக்கு வரதில்லை. இன்னும் அதிகமான பேர் ஆராதனைக்கு வரதில்லை. வாரத்துல ஒரு நாள் ஆராதனைக்கு வர முடியவில்லை. அப்புறம் வந்தாலும் 11 மணிக்கு 10 மணிக்கு தான் வருது.
3 பாட்டு முடிஞ்சுதான் வருது. எப்படி திறப்பில் நிற்க முடியும்? ட்ரை பண்ண முடியும். அல்லேலூயா. என்ன பண்ணா என்ன செய்யணும்? படிக்காதபடிக்கு திறப்பு வாசிங்க. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அழிந்து போற ஆத்துமாக்களை கடவுளுக்கு நேராக கொண்டு வருவதற்காக ஒரு மனுஷனை தேடினேன். இந்த உலகத்தை முழுவதும் அவர் தேடல, எல்லா மனுஷனையும் தேடல. யாரும் தேடுறாரு? இந்த வசனத்தை எடுத்து கையில வச்சிருக்கலாம். அலையில சொல்லுங்க. அது என்ன பண்ணுங்க? எல்லாம் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சொல்றத வாசிங்க. நான் சொல்லுங்க. நான் அழிக்காதபடிக்கு பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வச்சாரா? ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அன்பு சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உபவாச நாள் உனக்காக நியமித்தனே, நீ வரவில்லையே. ஒரு மனுஷனை தேடின, ஒருத்தனையும் காணேன். அல்லேலூயா. எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பார்க்கணும். கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒருத்தரை தேடுறாரு. திறப்பில் நிற்பதற்கு, இந்த அழிந்து போற ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு யாராவது ஒருத்தர் வந்து நிக்க மாட்டாங்களா? இவர்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா? இவர் வேதனைகளை அறிந்து இவர்களுக்காக ஜெபித்து நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போக மாட்டார்களா என்று தேவன் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுது போல இருப்பேன். நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நான் எதுக்கு வேதத்தை வாசிக்கணும்? நீங்க ஜெபம் வைங்க, உபவாச ஜெபம் வைங்க, இல்ல காத்திருப்பு கூட்டம் தான் வைங்க, சிறப்பு உபவாச ஜெபம் வைங்க, வாலிபர் முகாம் வைங்க, பிராக்ஸமணியை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. நான் எதுக்கு பிரதர் வைக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க, அந்த சோரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். மிருகத்தை தேடல கர்த்தர். நம்மள மனுஷனா மிருகமா? மனுஷன் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுங்க. அப்பலாம் அவங்க யாரு? அவங்களாம் யாரு? அல்லேலூயா. 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 நம்ம என்ன இருக்கணும்? மனுஷனா இருக்கணும். மனுஷனா என்ன செஞ்சிருக்கணும்? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன புரியுதா? என்ன வந்திருக்கணும்? வரல. 2 வாரம் கழிச்சு நீ தான் வந்து புரியுதா? 2 வாரம் சபைக்கு வரல, 3ஆவது வாரம் வந்திருக்காங்க. அல்லேலூயா. மனுஷன் தான் என்ன செய்யணும்? எங்க வரணும்? திறப்பிலே நிற்க வேண்டும். ஒரு மனுஷனை தேடினார். அவர் மிருகத்தை தேடல, யானையை தேடல, துணியை தேடல, குட்டியை தேடல. ஆனா மனுஷன் அந்த மிருகத்தை கொண்டு பேச செய்வார். அல்லேலூயா. என்ன செய்வார்? நான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து கழுதை குட்டியை தான் பேச ஆசைப்பட்டேன். இன்னைக்கு என்ன பேச ஆசைப்பட்டேன்? கழுதை குட்டியை தான் பேச ஆசைப்பட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இல்ல, இந்த வசனத்தை பேசுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இந்த ஃபுல்லா தேர்ந்தெடுத்தேன், அந்த வசனத்தை ஃபுல்லா பார்த்தேன், என்னென்ன வாசியும் எல்லாத்தையும் பார்த்தேன் கழுதை குட்டியை பத்தி. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை வாசனத்தை பேசுப்பாரு. அல்லேலூயா. திறப்பிலே நிற்பவரை குறித்து நீ பேசு என்று சொன்னார். உன் ஜனங்கள் என்ன இருக்காங்க? மனுஷனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மனுஷனாய் இந்த உலகத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக தேசத்திற்காய் திறப்பிலே நிற்க வேண்டும். இந்த சோரை அடைக்கத்தக்கதாக, அழிந்து போகிற இந்த சோரை அடைக்கத்தக்கதாக மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 106:23 வாசிப்போம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே
அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யார் நின்றா? மோசே நிற்கிறான் திறப்பின் வாயிலே. ஹல்லேலூயா. யாரை அழிக்காதபடிக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக கோபத்தை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வணங்கா கழுத்தாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தார் அவர்களை அழிக்கப் போகிறேன். என்ன சொல்றாரா? நான் அழிக்கப் போகிறேன் என்று மோசேயிடம் சொன்னார். அதற்கு மோசே சொல்கிறார், ஆண்டவரே அவர்கள் அழித்திடாதீங்க ஆண்டவரே. அவர்களுக்காக என்ன செய்யறேன்? திறப்பிலே நிற்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக மோசே நிற்கிறான். அவர்கள் அழிக்காதபடிக்கு நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடம் ஜெபம் செய்தான். ஹல்லேலூயா. அருமையான ஜனமே, உன்னுடைய ஜனங்கள் யார்? உன்னுடைய கோத்திரங்கள் யார்? மோசேக்கு எத்தனை கோத்திரங்கள் உண்டு சொல்லுங்க. சொன்னீங்க கரெக்டா சொல்லுங்க சிஸ்டர். கரெக்டா சொன்னீங்க சொல்லுங்க. 12 கோத்திரங்கள். ஹல்லேலூயா. அந்த 12 கோத்திரங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? திறப்பிலே நிற்கிறான் அழிக்காதபடிக்கு. உங்களுடைய கோத்திரங்கள் எத்தனை? உங்களுக்கு எத்தனை கோத்திரங்கள் இருக்கிறது சொல்லுங்க. இந்த பக்கம் மாமா இருக்கா, அந்த பக்கம் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அந்த பக்கம் பெரியமா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, இந்த பக்கம் கூட பிறந்த தம்பி இருக்கா, தங்கச்சி இருக்கா. அப்புறம் அப்பா அம்மா இந்த புருஷன் வீட்டுக்கு வரும்போது கொழுந்தனார் இருக்காரு, கொழுந்தியா இருக்கா, நாத்தனார் இருக்காங்க, அப்புறம் மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. இதெல்லாம் யாரு? கோத்திரங்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த கோத்திரங்களுக்காய் நீ திறப்பிலே நிற்க வேண்டாமா? அழிந்து போகிற கோத்திரங்களுக்காய் நீ திறப்பிலே நிற்க வேண்டும். அவர்களுக்காய் நீ ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். சும்மா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு தரையை தேய்ச்சிட்டு உட்கார்ந்து இருக்காத. அன்னைக்கு அம்மா வெள்ளிக்கிழமை வரல, நீங்க உபவாச ஜெபத்துக்கு வரணும். என்ன ஆஸ்பத்திரி வெள்ளிக்கிழமை வரனாலும் போங்க ஆஸ்பத்திரிக்கு. வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரி போடுமா? வீட்டுல உட்காந்து எல்லாரும் சண்டை போட்டு உட்காந்துருக்காது. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? வீட்டுல இருந்தா சண்டை வரும், சபைக்கு வந்தா என்ன வராது? சண்டை வராது. ஹல்லேலூயா. அந்த அம்மா வந்தாங்க, மேரி அம்மா வராங்க. ஹல்லேலூயா. நம்ம எங்களுக்கெல்லாம் போறோம், எங்கெல்லாம் போறோம், ஒரு ஃபங்க்ஷன் என்ன செஞ்சிடறோம், எல்லாம் சாரி என்னது அலங்காரம் பண்ணிட்டு என்ன செஞ்சிடறோம், முன்னாடி வந்து நின்றோம். சபைக்கு வரதில்லை. ஹல்லேலூயா. எங்க வரதில்ல? சபைக்கு வரதில்லை. ஒரு காது குத்துனா போதும், காது குத்துற பிள்ளைகளை முன்னாடி நிக்காது, நம்ம போய் முன்னாடி நின்றோம். ஹல்லேலூயா. இல்லைங்க நல்லது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் போகணும், நல்லதுதான். அதே போல யாரையும் கடப்படணும், கர்த்தரையும் நீ கடப்பட வேண்டும், பிறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தருக்காக பிறப்பிலே நிற்க வேண்டும். நீங்க எல்லா காரியங்களும் போங்க, நல்லது. நான் சொல்ல வேண்டாம் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் லீவ் போட்டு போறீங்க. ஹல்லேலூயா. சடங்குனா போறீங்க, கல்யாணம்னா போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் லீவ் கிடைக்குது. ஆனா எங்க வந்தா லீவ் கிடைக்கல? அவங்களுடைய சன்னதிக்கு வர்றதுக்கு லீவ் நமக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பாக்குறேன், நேரா பாக்குறேன். எல்லாத்துக்கும் லீவ் போட்டு போவாங்க. மச்சானை கல்யாணம், பேத்திக்கு கல்யாணம், எல்லாத்துக்கும் லீவ் கிடைக்கும். ஆனா திறப்பில் நிற்பதற்கு ஒன்றால் முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்பதற்கு யாரால் மட்டும்தான் முடியும்? யாரால் மட்டும்தான் முடியும்? மனுஷனால் மட்டும்தான் முடியும். நாம் யார் என்று நாம் நிதானித்துக் கொள்வோம். நீங்கள் மனுஷனா இல்ல வேற யாரா என்று நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20 முதல் 33 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 18. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறதினால் அவர்களின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி
போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று திறப்பிலே நிற்கிறான். அழிந்து போகிற சோதம் குமாராவுக்காக ஆண்டவர் சொல்லிவிட்டார், உங்களுடைய அக்கிரமங்கள் எனக்கு காதில் வந்து எட்டி விட்டது ஐயா. இந்த சோதம் குமார பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். என்ன செய்யறாரா? அநேகருக்கு தூக்கம் தான் வருது. ஹல்லேலூயா. அம்மா எங்க அம்மா லைட் போடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் தூங்கல எப்படி வர போறேன்? ரெண்டு பேர் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். யார் ஆனாலும் எப்படி சொல்லுங்க, தயவு அச்சம் பார்க்க மாட்டேன். எந்த கோச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. சோதம் குமாரை கர்த்தர் அழிக்க நினைத்தார். அப்பொழுது அங்கே ஆபிரகாம் அங்கே கர்த்தரிடத்தில் நின்று கொண்டு திறப்பிலே நிற்கிறான். யார் நிற்கிறான்? ஆபிரகாம். வாசிங்க. வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் அதுல அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை சோதோம் குமாரை அழிப்பீரோ என்று ஆபிரகாம் யாரிடம் கேட்டான்? கர்த்தரிடத்தில் கேட்டான். ஹல்லேலூயா. 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 பழையபடி வரல. எத்தனை நீதிமான்கள் கேட்கிறான்? 50 நீதிமான்கள். எத்தனை நீதிமான்கள் ஐயா? சலமன் ஐயா. 50 நீதிமான்கள். இதுதானே செய்வாருங்க? அழிப்பீங்களா ஆண்டவரே? அங்க துன்மார்க்கர் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறாங்க. அங்க 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிப்பீங்களா ஆண்டவரே கேட்கலாம். அப்ப துன்மார்க்கர் யாரு? அந்த நீதிமான்கள் யாரு சொல்லுங்க? யாரு நீதிமான்கள்? யாரு? மனுஷர்கள். யாரு? துன்மார்க்கர் யாரு? மிருகங்கள் தானே செய்யும், பாவங்கள் செய்யும். அதுக்கெல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? ஹல்லேலூயா. மனுஷன் எது, மாடி எது, மிருகம் எதுன்னு என்ன தெரியாது? யாருக்கு தெரியாது? மிருகத்துக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா அதோட மிருகமா மோசமான மிருகங்களா யார் இருக்கா? இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல என்னதான் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆபிரகாம் திறப்பிலே நிற்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த துன்மார்க்கரோடு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று திறப்பிலே நிற்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நீதிமான்களா இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? உங்க வீட்டை அழிக்க மாட்டார். உன் குடும்பத்தை கர்த்தர் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திருமண ராஜாவுக்கு அவர் 50 நீதிமான்கள் இருக்கிறோம். கர்த்தர் அதனால என்ன செய்யல? இந்த பட்டணத்தை அழிக்காதபடி காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க திறப்பிலே நிற்பதற்காக கர்த்தர் அவரை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவன் கேட்கிறான், ஆண்டவரே, 50 நீதிமான்கள் என்று அழிப்பீரோ? வாசிங்க. துன்மார்க்கரோட
துன்மார்க்கருடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சொன்னார். அல்லேலூயா. என்னதுக்கா தூரமாய் இருப்பதாக அர்த்தவாசிங்க. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, அவருக்கு தூரமாய் இருப்பதாக. யாருக்கு எவன் என்ன சொல்றான்? ஆண்டவருக்கே புத்தி சொல்றான். யாரு? ஆபிரகாம். ஆண்டவரே, நீங்க நீதிமானையும் துன்மார்க்கனையும் அழிச்சா நல்லதா ஆண்டவரே? ஆண்டவருக்கு தெரியாது? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அங்க நீதிமான் இருக்கானா துன்மார்க்கானா? வாசிங்க. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். நீதி செய்யாமல் இருப்பாரோ? அவர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ பிறப்பிலே நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க. அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால், நான் சோதோம் குமாராவிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் வெட்சிப்பேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு 50 நீதிமான்கள் போதும் ஆண்டவரே. நீங்க உலகத்தை இந்த சோதோம் அழிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் வாய் சொல் நிமித்தம் 50 நீதிமான்களை காற்று இந்த சோதோம் அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. 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 ஆனாலும் தேடி பார்க்கிறான். அவன் போகிறான். யாரு? ஆபிரகாமை தேடி பார்க்கிறான். கிடைக்கல. வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறையாதிருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அனுப்பியோ என்றார். அதற்கு அவர் கடைசி கேட்கிறார், ஆண்டவரே 45 பேர் இருந்தா அனுப்பியர் ஆண்டவரே. 50 பேர் தேடி நான் கிடைக்கல. இப்ப 45 பேருக்கு வந்துட்டான். அல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணம். அல்லேலூயா. கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். 45 பேர் இல்லை. வாசிங்க. அவர் திறப்பில் நிற்கிறார். யார் நிற்கிறார்? ஆபிரகாம் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே பரிதவித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே 45 பேர் இருப்பார்களா? இருப்பார்கள் என்றால் இந்த தேசத்தை அழிப்போ? அல்லேலூயா. வாசிங்க. அதை அழிப்பதில்லை என்றார். அதை அழிப்பதில்லை. அவன் பின்னும் அவரோடே பேசி பேசுறான். ஆண்டவரே 40 நீதிமான்கள் அங்கே மறுபடியும் 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை என்றார். அவன் ஆண்டவர் சொல்ற அழிக்க மாட்டார் மகனே. அப்பொழுது ஆபிரகாம் இன்னும் பேசுகிறேன். இன்னும் ஆண்டவர் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும் ஆண்டவரே. 30 நீதிமான்கள் கேட்கிற ஆண்டவரே, கெஞ்சற ஆண்டவரே, உங்களுக்கு கோபம் வராமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரோட பெரிய ஆண்டவர். அவர்கிட்ட போய் மன்றாடுகிறான். அவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பிறப்பில நிற்கிறான். ஆண்டவரே 40 பேரை தேடி பார்த்த ஆண்டவரே. முதல்ல 50 பேரை தேடி பார்த்த கிடைக்கல. அப்ப 45 பேரை தேடி பார்த்த கிடைக்கல. இப்ப 40 பேரை தேடி பார்த்த கிடைக்கல ஆண்டவரே. மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கிறான், உங்க கோபம் உங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நீங்க பிறப்பில நிற்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக, அல்லேலூயா, இந்த ஜனங்களுக்காக, திருமலை ராஜபுரத்துல சுற்றியுள்ள பட்டணங்கள் எல்லா கிராமங்களுக்காக நீ பிறப்பில உங்களால் நிற்க முடியுமா? இந்த ஆபிரகாம் நிற்கிறான். இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று கொண்டு ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருக்கிறான். வாசிங்க. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் ஆண்டவரே. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலும் 10 நீதிமான்கள் இருந்தா போதும். விக்டோரியாமா எத்தனை பேர் இருந்தா போதும்? 10 நீதிமான். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னக்கிரியம்மா எத்தனை பேரு? அன்னக்கிரியம்மா எத்தனை பேரு? 10. சும்மா உட்கார்ந்து ஜாப் பண்ண கூடாது.
எத்தனை பேரு? 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? முதலாவது எத்தனை பேர் கேட்டான்? ஐயா அந்த ஐயா எப்படி பக்கத்துல ஐயா இனிமே ஸ்ட்ரிக்ட் தான். இனிமே யாரும் தூங்க கூடாது, சபைக்கு வந்தா தூங்க கூடாது. எல்லாம் நாட்டில் கையில ஒரு தண்ணி கொண்டாந்துருங்க, மூஞ்சி அப்ப கழுவிட்டே வருங்க. அலையா முதல்ல எத்தனை பேர் கேட்டா? அம்மா சொல்லுங்கம்மா, ராஜமணிக்கு அம்மா சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கேட்டாங்க? 50 பேர். அப்புறம் 45 பேர். அப்புறம் 40. அப்புறம் 30. அதுக்கப்புறம் 10க்கு வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு வந்துட்டாரு? 50ல ஸ்டார்ட் பண்ணாரு, 10 பேருக்கு வந்துட்டாரு. 10 பேர் இந்த அனுப்பிரோ என்று கேட்டான். அல்லேலூயா. தேடி பார்க்கலாம், 10 பேரும் இல்லை. அல்லேலூயா. அப்படியே நினைச்சுக்கங்க. இந்த உலகம் அழியாது இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நம்ம பட்டணங்கள் அழியாமல் இருக்கிறதா என்ன அர்த்தம்? 10க்கு அதிகமான நீதிமான்கள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த ஒரு வாக்குறுதியை சொல்லிட்டார், அவ்வளவுதாங்க. அந்த தேசத்தை அழித்து போடுவார். இப்ப சுனாமி ஒரு கிராமத்தை வந்து மாறிக்கொண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த நீதிமான்கள் இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்ப அமெரிக்கால ஒரு பெரிய காட்டுத்தீ எரிந்தது. என்ன ரீசன்? நீதிமான்கள் இல்லை. ஆண்டவர் தேடி பார்த்தா நீதிமான்கள் இல்லை. அது குடும்பம் என்ன நகரம்? அது சினிஃபீல்டு நகரம். ஒரே பாவங்கள் நிறைந்த நகரம். அல்லேலூயா. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்று பாவத்தில் ஈடுபடுகிற நகரம் அது. கர்த்தர் அந்த நகரத்தை அழித்து போட்டார். அல்லேலூயா. 10 நீதிமான் இருந்தா அழிப்பாரோ என்று கேட்டார். மனஸ்தாபப்பட்டு போனார். யாரு? ஆபிரகாம். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமால் பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். என்ன செய்ய விட்டான்? தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய ஜனங்களுக்காக, உன்னோடு கூட பிறந்த ஜனங்களுக்காக, உன்னை சுற்றி உள்ள ஜனங்களுக்காக நீ திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்காக நீ அழுது செபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவரை மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை இரட்சியும் ஆண்டவர். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது அவர்களுக்கு நீ காட்டிக் கொடுக்க வேண்டும். நீ மன்றாட நித்திய ஜீவனுக்குள் நுழைந்தால் போதாது. அல்லேலூயா. 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 நான் ஒரு கடவுள் கிடைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஹோலண்ட் ஒரு நாடு இருக்கிறது. என்ன நாடு? என்ன நாடு? ஹோலண்ட். சொல்லுங்க. ஹோலண்ட். தமிழ்ல ஹாலாந்துன்னு சொல்லுவாங்க. என்னது? ஹாலாந்துன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹோலண்ட். இந்த ஹோலண்ட்ல ஒருத்தவங்க பையன் என்ன பண்ணானா, வீட்டை விட்டு ஃப்ரெண்டை பார்க்க போனானா. எங்க போனானா? ஃப்ரெண்டை பார்க்க போனா. எல்லாம் காலையில எல்லாம் கேட்கணும். கொஸ்டின் கேட்பேன். எல்லாரும் கொஸ்டின் கேட்பேன். என்ன நாடு சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாரையும் சொல்லக்கூடாது. நான் கேட்கற மட்டும் சொல்லணும். அம்மா சொல்லுங்க, என்ன நாடா? விக்டரியம்மா. ஹோலாண்ட் சொல்லுங்க. ஹோலாண்ட் சொல்லுங்க. ஹாலாந்து. ஹோலாண்ட் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஹalleluya. என்னது? ஹோலாண்ட் ஒரு நாடு இருக்குது. அங்க ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? பீட்டர். பேர் என்ன? பீட்டர். பேர் என்ன? பீட்டர். என்னது? நல்லா இருக்கியா? ஹalleluya. அவர் பேர் என்ன? பீட்டர். இது வந்து சுமார் 1800 வருஷம் நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? 1800 நடந்துச்சு அந்த கதை. ஹalleluya. அந்த பையன் என்ன பண்ணானா, ஒரு ஃப்ரெண்டோட பேர் தான். ஹalleluya. அந்த ஹாலண்ட்ல வந்து ஒரு ஆறு போகுமா. என்ன போகும்? பெரிய ஆறு போகுமா. அந்த ஆற்று என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கல்லுனால கட்டி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஆத்துல பயங்கரமா வெள்ளம் வருமா. என்ன வரும்? வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சப்போஸ் அதிகமா வந்து காகிற உடச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஊரே காலியாயிரும். அதிகம் அது நிறைய பேர் இந்த ஊர் என்ன வச்சிருக்கான், அந்த ஊரு அழிஞ்சு போயிருச்சான். என்ன ஆயிடுச்சா? அழிஞ்சு போயிருக்கான். எந்த ஊரு? அந்த ஹாலண்ட்ல ஒரு இடம் மட்டும் அழிஞ்சு போயிருப்பான். ஆனா அந்த பையன் என்ன பண்ணா, அவனால ஃப்ரெண்டை பண்றதுக்கு
அந்த கரவழியா நடந்து ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். பார்த்துட்டு சாயந்தரமா ஒரு 6 மணிக்கா என்ன செஞ்சிருக்கான், சாயந்தரமா அதுல வந்து டைம்ல போல, அந்த காலத்துல டைம்ல பார்க்க முடியாது. அந்தி சாய்ந்த நேரத்துல, அதாவது பொழுது போன நேரத்துல திரும்ப வீட்டுக்கு போனாலும் நடந்து வந்திருக்கான். எத்தனை வயசு பையன்? 8 வயசு பையன். எத்தனை வயசு பையன்? 8 வயசுல எவ்வளவு பெருசு இருப்பான்? ஜாசன் மாதிரிதான் இருப்பான். ஜாசன் என்ன பெரிய பையனா? கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 8 வயசு பையன் எங்க போனான்? எங்க போனா? அருக சமையா எங்க போனா? கதை சொல்ற கேளுங்க. பீட்டர் பையன் எங்க போனா? ஃப்ரெண்ட பார்க்க போறான். எதுனா போறான்? ஆத்து கரையோரமா போறான் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு. போய் ஃப்ரெண்ட போய் என்ன செஞ்சான்? நல்லா ஜாலியா விளையாடுறான். என்ன செஞ்சான்? ஜாலியா விளையாடுறான். விளையாண்டுட்டு சாயந்தரமா மாலை நேரத்துல என்ன செய்யறான்? வீட்டுக்கு போறான்ட்டு வரான். அந்த கரை மேல நடந்து வந்துட்டு இருக்கான். எங்க வரா? எங்க வந்துட்டு இருக்கான்? கரை மேல நடந்து வந்துட்டு இருக்கான். கரை மேல நடந்து வந்தா ஆத்துல ஃபுல்லா தண்ணி போகுது. என்ன போகுது? ஆத்துல ஃபுல்லா தண்ணி போகுது. அந்த பையன் பாக்குறான், ஆத்துல எவ்வளவு தண்ணி போகுதுன்ட்டு. அப்ப அந்த கரையில நடந்து போயிட்டே இருக்கிறவன் பாருங்க, ஆத்த பாருங்க, ஆத்த ஆண் பாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துல நடந்து போயிட்டு இருக்கிறவன் என்ன பண்றான்? கரையை பார்த்துட்டே போறான். எல்லாம் ஜாலியா விளையாண்டு நல்லா என்ன செஞ்சவன்? ஃபுல்லா ஃப்ரெண்டோட நல்லா ஜாலியா விளையாண்டோம். ஆத்துல என்ன செய்யும்? கரையில நடந்து போறான். ஆத்துல ஃபுல்லா தண்ணி போகும். என்ன செய்யும்? கொஞ்சம் விட்டா என்ன செஞ்சிடும்? நம்ம ஊருக்கு உள்ள பூந்து என்ன செஞ்சிடும்? ஊரை அடிச்சிடும் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை வந்துருச்சு. இருந்தாலும் என்ன செய்யறான்? கரையை பார்த்துட்டே போறான். பார்த்துட்டு போனா ஒரு சின்னோண்டு தண்ணியில வருது. அந்த கரை ஓட்ட வழியா வெளில வருது. அல்லேலூயா. அந்த கரை எடுத்து போட்டுருக்காங்க. ஊருக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? அந்த கரை கட்டியிருக்காங்க. எதனால? கருங்கல்னால கட்டியிருக்காங்க. ஆனாலும் இப்ப என்ன வருது? அந்த கரை கொஞ்சோண்டு, எத்தனை பேர் தெரியும்? கரை லைட்டா தண்ணி வந்தா என்ன செய்யுது? என்ன செய்யும்? பெருசாயிரும். ஏதாவது தெரியுமா? ஆனா அந்த சிறுபைய ஒருத்தவன் தான் போறான். அந்த கரையை பார்க்கறேன்னா ஸ்ட்ரோண்டு ஓட்டுறது, அது வெளியில வருது. தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்ன செய்யுது? அதிகமாயிட்டே இருக்குது. என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு ரொம்ப போயிடும். போய் யாரையும் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. இத்தனோண்டு பையன். எத்தனோண்டு பையன்? இத்தனோண்டு 8 வயது பையன். அவன் பார்க்கறான் என்னடா பண்ணலான்ட்டு. அவனுக்கு தெரியும் என்ன செய்யலாம். இதை விட்டா என்ன செஞ்சிடும்? நம்ம கிராமத்தை அழைச்சிடும். நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன இருக்க மாட்டாங்க? ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் செத்து போயிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போய் இறங்கி பார்க்கறான். அந்த ஓட்டையை பார்க்கறான். தன் இருந்த ஒரு விரல், அல்லேலூயா, அந்த விரல கூட என்ன செஞ்சிட்டான்? அந்த ஓட்டையில கையை விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 8 வயது பையன் திறப்பிலே நின்றான். அல்லேலூயா. 8 வயது பையன் என்ன செய்தான்? திறப்பிலே நின்றான். அல்லேலூயா. ரோட்ல போக்குறோம். ரோட்ல யாராவது ஒரு அடியா பரிதாபத்தை அடிபட்டு கிடந்தா திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. நாம் திரும்பி பார்ப்பது கிடையாது. இறங்கி போயவர்கள முதலுதவி செய்யுங்கள். எனக்கு என்ன இந்த ஊர் எப்படி போன நான் சொல்ல போன எனக்கு என்ன சொல்லுங்க? என் சனமே, இஸ்ரவேல் பையன் தன்னுடைய கிராம மரியாதை படிக்கு தன் வீரனை கண்டு என்ன செய்தான்? இந்த ஓட்டத்தில் எவ்வளவு கை விட்டு நிற்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். முழுவதும் உட்கார்ந்திருந்தான். என்ன செய்யறா? முழுவதும் உட்கார்ந்திருந்தான் கோட்டையை அடைத்துக் கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற பாவங்களை கண்டு நீ எனக்கு புறான
திறப்பில் நிற்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? முதலாவதும் சமாரியாவும் நடிபட்டு கிடந்தான். முதலாவது யார் சென்றா? யார் சென்றா? சொல்லுங்க. மோசே சென்றானா? சமாரியன் ஒருவன் இருக்கு. சமாரியன் ஒருவன் அடிபட்டு கிடக்கும் போது முதலாவது யார் பண்ணா? லேவி போகிறான். யார் போறா? லேவி போகிறான். அவன் என்ன செஞ்சானா? பக்கமாய் விலகி போய். அடுத்தது யார் போறா? ஆசாரியன் போகிறான். அவன் என்ன செஞ்சான்? அவனும் தீட்டி செஞ்சு என்ன செய்யல? போகல. ஆனா நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு சமாரியன் வந்தான். அவன் என்ன செஞ்சானா? அவனை காயத்தை ஆற்றினான். அவன் தன்னுடைய வைத்திருந்த என்ன செஞ்சான்? வஸ்திரங்களை எடுத்து நல்ல வஸ்திரத்தை கொடுத்து வைத்திருந்த என்ன செய்தான்? திராட்சரசத்தை எடுத்து என்ன செய்தான்? அவன் மேல வார்த்து காயங்களை ஆற்றினான். அல்லேலூயா. அவன் கடுமையா எப்ப செத்தான்? அனுப்பியமா சத்தத்துல செத்தான். எங்க செத்தான்? சத்தத்துல செத்து செய்தான். மருத்துவம் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. திறப்பிலே நிற்க வேண்டும். உனக்காக நீ நிற்கவில்லை என்றால் உன்னுடைய மகனுக்காக உன்னுடைய மருமகனுக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? திறப்பிலே நிற்க வேண்டும். அவர் செய்கிற பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? திறப்பிலே நிற்கும். அந்த சிறுவனை பையன் தன்னால் ராமுழுவதும் என்ன செய்தானா? அந்த ஓட்டைகளை கையை விட்டுக் கொண்டு தண்ணி தன் கிராமத்தை அழிக்காதபடிக்கு காத்துக் கொண்டான். உங்களுக்கு சம்பவமான இடத்துல இதுல போட்டு பாருங்க. எதுல? கூகுள்ல போட்டு பாருங்க, அந்த கதை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த அந்த கதை. இந்த இப்போ உள்ள பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கே போறதில்லை. ஒரு கதையும் தெரியாது, ஒரு மண்ணங்கட்டி தெரியாது உள்ள பிள்ளைங்களுக்கு. சண்டே கிளாஸ் போய் உட்காரதும் கிடையாது நடத்தினால. அல்லேலூயா. எப்படி கதைகள் தெரிய போறோம்? நல்ல பழக்கங்கள் எப்படி வரும்? சண்டே கிளாஸ் வந்து தூங்குறது. இதுலயே அப்ப எனக்கு சர்ச்சை வந்து சொல்றீங்கன்னு கேட்கறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. நீ ஏன் சண்டே கிளாஸ் வந்தா நான் ஏன் சொல்ல போறேன்? நீ சண்டே கிளாஸ் வந்து உட்காந்து நான் பெருமையா சொல்லுவேன். என் பிள்ளைங்க சண்டே கிளாஸ் வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க, சண்டே கிளாஸ் எடுத்தாங்க, பாட்டு பாடினாங்க, நான் பெருமையா சொல்லுவேன். பெருமையா சொல்றதுக்கு என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பெருமையா நடந்துக்கணும். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் நடத்தா ஊருக்கு உள்ள பிள்ளைங்க வந்து உட்காரு சண்டே கிளாஸுக்கு. இந்த பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸ்ல வந்து உட்காருங்க. இந்த பிள்ளைங்க என்ன செய்யுங்க? நல்ல ஃபேனை போட்டு தூங்குதுங்க. என் பிள்ளைங்க சொல்றேன், வேற யார் பிள்ளைங்க சொல்றேன். அல்லேலூயா. பெருமையா இருக்கணும். பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பெருமையா இருக்கணும். சண்டே கிளாஸ்க்கு வந்து முன்னாடி நிக்கணும். திறப்பில நிற்க வேண்டிய பிள்ளைகள் நீரவுக்கு போய் திறப்பில நிற்கிறாய். ஊர் காரியத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற, உலக காரியத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற, அழிக்க போய் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்பவன் யார்? ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு, அவன் இருந்த கிராமம் அழிக்காதபடிக்கு அதை பின்னர் சிவன் அந்த ஓட்டையில கையை விட்டுக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். கிராமம் ஐயோ பிள்ளைகளை காணவில்லை என்று தேடி அழைத்துக் கொண்டு வந்து பார்க்கும் போது அவன் என்ன செய்து கொண்டு வந்தானா? ஓட்டையை அடைத்துக் கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிரிப்புல என்ன செய்யறதில்ல? சண்டே கிளாஸ்க்கே போறதில்லை. எல்லாம் காத்திருக்க பங்கேற்கும். காத்திருக்க வந்து கூப்பிட்டா வர்றது கிடையாது. நான் வீட்டுல உட்காந்துங்க போனை கொடுத்துட்டு வந்துடுறது, வீட்டுல வந்து போனை பாக்குறது, லேப்டாப் பாக்குறது. அல்லேலூயா. யாரும் வர்றதில்லை. புறத்திலே நிற்காதபடி, நீ அழியாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஒருத்தர் எல்லாரும் கரெக்டா இருந்தாரு. நேற்று லீவ் போட்டாரு. கேட்டா இருப்பு போட போட்டேன். நேற்று நிச்சயதார்த்த ஆச்சரியம் தெரிஞ்சு ஈவினிங் வரல. தம்பி பையன் பிறப்பிலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிறப்பிலே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உன்னை கர்த்தர் மனுஷனாய் வைத்திருக்கிறார். அந்த பையன் சிறு பையன் மனிதனாய் இருக்க வயசுல என்ன செஞ்சா? பையன் இந்த உலகத்தை, இந்த தேசிய கிராமத்தை அழிக்காதபடிக்கு அவன் தன் ராமனுவதும் என்னெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாருங்க. அந்த ஆத்துல எவ்வளவு சத்தம் கேட்டு இருக்கும், அந்த ஆற்றுவனங்களை எவ்வளவு சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கும்.
எவ்வளவு மிருகங்கள் வந்திருக்கும். இப்போ உள்ள லைட் போய் அந்த காலத்துல லைட்லாம் வந்து நினைக்கிறீங்களா? இருக்காது. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யலாம்? பொழுது போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம்? வீட்டுக்கு போலான்னு நினைச்சிட்டு போயிருப்பான். அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு ஜனங்கள் இருந்திருப்பாங்களா? நான் சொல்றது 1800 வருஷம். ஹல்லேலூயா. 1800 வருஷம் எவ்வளவு? நம்மளுக்கு எவ்வளவு? 200 வருஷத்துக்கு முன்னாடி. 200 வருஷத்துக்கு இப்ப லைட்லாம் எப்போ வந்துச்சு? 1900 தான் வந்துச்சு. அப்ப லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த வருஷத்துல என்ன செய்தான்? அவன் மனுஷனாய் இருந்தான். யாரு? அந்த பீட்டர் என்கிற ஒரு சிறு பையன். ஹல்லேலூயா. அவனுக்கு 8 வயது பிறந்தான். அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தன் தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறான், திறப்பிலே நிற்பாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணியாச்சு, இதெல்லாம் வளங்கள் படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, என் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே, நான் திறப்பிலே நிற்க ஆண்டவரே, நான் ஒரு மனுஷனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். ஒரு மனுஷியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்புறம் நடக்கிற எல்லா ஆராதனையும் நான் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே. உபவாச ஜெபத்தில் நான் திறப்பிலே நிற்க வேண்டும் அப்பா. வாலிபர் முகாமிலே நான் திறப்பிலே நிற்க வேண்டும் அப்பா. இந்த தேசத்தை அழிக்காதபடி ஒவ்வொரு திறப்பிலே நிற்க இப்பொழுது தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கிராமத்தை அழிக்காதபடி ஆண்டவரே, திறப்பிலே நிற்பதற்கு ஆண்டவரே, ஒரு விஷயனை ஒரு ஆண்டவரே, என்னை ஆண்டவரே தகுதிப்படுத்த ஆண்டவரே, தகுதியுடனாய் மாற்று ஆண்டவரே. ஆபிரகாம் நிற்கிறான் ஆண்டவரே. அப்ப ஆபிரகாம் நிற்கிறேன் ஆண்டவரே. நானும் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த வாலிபர்களுக்காக நான் நிற்கப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா, அழிந்து போற இந்த வாலிபர்கள் அப்பா, ஆபாச பாடங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, வாலிபர்கள் கடுமையாக கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஆண்டவரே, நான் திறப்பிலே நிற்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியை நடந்து போக இந்த அழிந்து போன ஆத்மாவுக்கு ஆண்டவரே, நான் திறப்பிலே நிற்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு மனுஷனாய் மாற்றுங்க ஆண்டவரே. பற்றி எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அம்மா பற்றி நான் எல்லாரிடம் சொல்லுவேன் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை ஒவ்வொருக்கு நான் காட்டுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. பணிகளோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் பேசி கர்த்தாவே. அப்பா, கேட்ட வசனங்களை கொள்ள மாட்டவரே, அநேக கர்த்தாவே பரீட்சிக்கப்பட கர்த்தாவே, இதனுடைய ஒரு மனுஷனாய் மாறி கர்த்தாவே, திறப்பிலே நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, இதன் சபைக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களை, ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவரே, மனுஷனாய் மாற்றி ஆண்டவரே, திறப்பிலே நிற்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே, இந்த சுவரை அடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே. ஒருவனை தேடினேன், ஒருவனை காணாமலே நீ சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, சுவரை அடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் சுவரை அடைக்கத்தக்கவனாய் ஆண்டவரே. அப்பா, நம்ம சிறு பிள்ளைகளை போல கர்த்தாவே, என் தேசத்தை நீ அழிக்காதபடிக்கு ஆண்டவரே, நான் திறப்பிலே நிற்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வீட்டில் எந்த ஒரு குறையும் இராதபடி கர்த்தாவே, எல்லா பட்சனாலும் உங்க வார்த்தை பலகைகளை திறன்களை ஆசீர்வதிப்பீராக. மிக நேரத்தை கரத்தில் ஒப்படைக்கும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உடலமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மேலும் இதில் உள்ள முகவரிக்கு தொடர்பு செய்யுங்கள், ஃபோன் நம்பரை காண்டாக்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.